ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்ப பார்த்துருக்கக்கூடிய பதிவு வந்து பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஏற்கனவே அப்பர் சுவாமிகள் பார்த்தாச்சு, திருஞான சம்பந்தர் பார்த்தாச்சு, திருநாவுக்கரசர் பார்த்தாச்சு. இப்ப வந்து மாணிக்க வாசக சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் நோதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த 63 நாயன்மார்கள்ல சமயக்குறவர்கள் அப்படின்னு 4 பேர் உண்டு. அந்த சமயக்குறவர்கள் முதன்மையானதான் நம்ம மாணிக்க வாசகர் சுவாமி. இவர் யாரு, இவர் எங்க பிறந்தார், இவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மாணிக்க வாசகர் சுவாமிகள் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாதவூர் அப்படின்ற கிராமத்துல தான் சுவாமிகள் பிறந்தார். இவர் அந்தனர் குலத்துல பிறந்தவர். இவருடைய தகப்பனார் பேர் இருந்தது சம்புருநாதர், தாயார் பேர் வந்துட்டு மதிவதனியார். இதான் இவங்களுடைய பெயர் கொண்டு அந்தனர் குலத்துல பிறந்தவங்க. இவங்க பாரம்பரியமா அந்தந்த சிவ தொழில் செஞ்சுட்டு இருக்கதான் இவங்களுடைய பாரம்பரியம். நிறைய கலைகள்லாம் கத்துட்டு சுவாமி வளர்ந்து வரார். இவங்களுக்கு மாணிக்க வாசக சுவாமியே ஒரே ஒரு குழந்தை தான் அவங்க தாய் தகப்பனுக்கு. இப்படி வரக்கூடிய சுவாமி வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து நிறைய கலைகள் கத்துக்கிறாரு, நிறைய சிவத்தொண்டு புரியுறாரு. அவங்களுடைய பூர்வீகம் வந்து நிறைய சிவாலயங்களை புதுப்பிக்கிறது, சிவத்தொண்டு புரியுது, கோவில பூஜை பண்றது அவங்களுடைய பூர்வீகமே. இப்படிதான் சுவாமி வளர்ந்துட்டு இருக்காரு. சுவாமி நிறைய வித்தைகள்லாம் கத்துக்கிறார். ஆயக்கலைகள் 64 கலைகளும் சுவாமி கத்துக்கிறாரு. இப்படி வளர்ந்து வரும்போது இவருடைய கலைகளும் திறமையும் தெரிஞ்சுக்கிட்ட மதுரையை ஆட்சி செய்திருந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் வந்து இவரை வந்து அவரோட அரசவையில தலைமை அமைச்சரா வச்சுக்கிறார். அரசருக்கு அடுத்தபடியாக தலைமை அமைச்சர், அவருக்கு கீழே நிறைய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அப்படிதான் ஒரு அரசவை இருக்கும். அந்த அரசவையில வந்து மாணிக்க வாசக சுவாமி வந்து தலைமை அமைச்சரா வச்சுக்கிறாரு. அரசருடைய வழிகாட்டுதலின்படி, இவருடைய வழிகாட்டுதலின்படி அரசவை வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. என்னதான் உயர் பதவி கிடைச்சாலும், நல்ல உணவு, உடை, ஆரோக்கியம் எல்லாம் கிடைச்சாலும் சுவாமி மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு. அவர் குருநாதரே கிடைக்கல. அவர் தினந்தோறும் சிவ பூஜை செய்யற எல்லாம் பண்ணாலும் அவர் மனசுக்கு அதுக்கு ஒரு குரு இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்குது. இப்படி அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாண்டிய நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை வருது. எல்லா நாட்டுக்கும் வந்து படைகள் உண்டு. காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, நிறைய படைகள் உண்டு. அதை வச்சு அவங்க வந்து போர் புரிவாங்க. அப்படி வரும்போது மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னருடைய படை வந்து அதுல வந்து குதிரைப்படை வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு. நிறைய குதிரைகள் வந்து வயசான குதிரைகளா இருக்குது. நிறைய குதிரைகள் இறந்து போயிடுது. அப்போ சடனா இப்படி இருக்கும்போது அங்க இருக்க அந்த குதிரை படையை வந்து பாதுகாக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க மன்னர் கிட்ட, மன்னா, நம்ம நாட்டுல வந்து எல்லா படைகளும் சிறந்து விளங்குகிறது. குதிரைப்படை மட்டும் ரொம்ப பலகீனமா இருக்குது. நிறைய குதிரைகள் இறந்து போயிடுச்சு. அது போக ரொம்ப வயசான குதிரைகள் தான் இப்ப இருக்குது மன்னா. இதை வச்சு ஒரு போர் திடீர்னு வந்தா நம்மளால போரிட முடியாது அப்படின்னு சொல்லும் போது மன்னருக்கு பெரிய கவலை வருது. அப்போ இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்கும்போது அங்க கூட அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, கீழ கடற்கரையில இருக்கக்கூடிய நகரத்துல வந்து நிறைய குதிரைகள் வந்து இறங்கி இருக்கு. பாரசீகத்துல இருந்து வந்து குதிரைகள் வந்து இறங்கி இருக்கு. அதை போய் வாங்கணும். நம்ம குதிரைப்படையை வந்து நம்ம வந்து இன்னும் வலுவா தயார்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாண்டிய மகாராஜா தலைமை அமைச்சராகக்கூடிய மாணிக்க வாசக சுவாமிகளை கூப்பிட்டு, நீங்க போங்க, நம்மளுடைய கருவூலத்தை திறந்து உங்களுக்கு எவ்வளவு பொருட்கள், காசுகள், பணங்கள், பொற்காசுகள் வேணும் அதெல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல குதிரைகளா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மாணிக்க வாசக சுவாமி மன்னர் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம கருவூலத்துக்கு போறார். கருவூலத்துக்கு இருந்து எவ்வளவு பணம் வேணுமோ அதை எடுத்துட்டு, பல பொற்காசுகள் தானே, அந்த பொற்காசுகள் எடுத்துட்டு ஒட்டகத்தின் மேல வந்துட்டு மூட்டையா கட்டிட்டு ஒரு 10-20 பேரை கூட கூப்பிட்டுட்டு குதிரை வாங்க மாணிக்க வாசகர் சுவாமிகள் போறாரு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு வரிசை நிறைய ஊர்களை கடந்து போகும்போது திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூட ஒரு ஊரை கடந்து போகும்போது மாணிக்க வாசகர் சுவாமிக்குள்ள மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. இது வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள அந்த குரு இல்லைன்ற அந்த குறை வந்து தீர ஆரம்பிக்குது. மனசு ரொம்ப லேஸ் ஆகுது. ஏதோ ஒரு இறைவன் நம்ம ஆட்கொள்றா அப்படின்றத மாணிக்க வாசகர் சுவாமியை உணர்றாரு. அந்த ஆலயத்துக்கு, திருப்பெருந்துறை ஆலயத்துக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு குருந்த மரத்தடியில் ஒரு வயசான பெரியவருக்கு வந்து அவருடைய 4-5 சீடர்களுக்கு வேதம் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அவரை பார்த்தோடனே மாணிக்க வாசகர் தன்னை மறந்து, ஐயா அடியேனை ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருப்பாதத்துல விழுந்துடுறாரு. விழுந்தோடனே அவர் அங்கிருந்து அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியுடைய சிரசின் மீது காலை வைத்து அவருக்கு தீட்சை கொடுக்குறார். தீட்சை கொடுத்து நிறைய வேதங்கள்லாம் கத்துக்கிறாங்க, நிறைய வேலைகள்லாம் அங்க சொல்லி கொடுத்தாரு. அவருடைய 2 கலந்து குருவோட இருந்து எல்லா வித்தைகளும் கத்துட்டு இருக்காரு மாணிக்க வாசகர் சுவாமிகள். அவர் எதற்கு வந்தாரோ அந்த வேலையை மறந்து போயிடுறார். அதாவது குதிரை வாங்கறதுக்காக அவர் வந்தார் இல்லையா, அந்த வேலையை மறந்து போயிட்டு அவர் கொண்டு வந்த செல்வத்தை ஃபுல்லா அந்த திருப்பெருந்துறை சிவாலயத்தை சீரமைக்க, அதற்கு கும்பாபிஷேகம் பண்ண, அதற்கு திருப்பணிகள் செய்ய சொல்லிட்டு மொத்த செல்வத்தை அதுக்கு பயன்படுத்துறார். அவர் கூட வந்த அந்த 20-30 நாட்கள் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, அமைச்சரே நம்ம இதுக்கு வரல, நம்ம வந்து நோக்கம் வேற, பாண்டிய மன்னர் வந்து குதிரை கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு.
அவங்க வந்து நீங்க மதுரைக்கு போங்க, நீங்க மகாராஜா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள மதுரைக்கு அனுப்பி வச்சிட்டாரு மாணிக்கவாசகர் சுவாமிகள். திரும்ப அவங்க எல்லாம் போயிட்டு தகவல் வந்து மன்னர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம கொடுத்த பணத்தை ஃபுல்லா அவர் வந்து வேற எதுக்கோ செலவழிச்சிருக்காரு, சிவத்தொண்டு புரிஞ்சிட்டு இருக்காரு, கோவில் கட்டுறாரு, கும்பாபிஷேகம் பண்ணாரு, குதிரை வாங்கல மண்ணான்னு தகவல் அவருக்கு போனோடனே பாண்டிய மன்னனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே இங்க ஒரு செய்தி அனுப்புறாரு, உடனேயாக நீங்க கிளம்பி மதுரை மதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புறாரு. அப்போ மாணிக்கவாசகர் அந்த செய்தி போடுறேன், அவர் போய் இந்த குருவை பாக்குறாரு. குருவை பார்த்த உடனே நீ இப்போ ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் சொல்லி பாண்டிய மன்னிட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த குரு வந்து சொல்லி அனுப்பிட்டு ஒரு கையில வந்து ஒரு மாணிக்க கல்லையும் சாட்சியாக கொடுத்து அனுப்பிட்டார். அந்த குருநாதர் சொன்ன தகவலின் அடிப்படையில மாணிக்கவாசகர் மதுரை மதிக்கு போறார். போய் வந்து மன்னர் கிட்ட சொல்றார், மன்னா நான் குதிரை வாங்கிட்டேன், குதிரை அனைத்தும் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் மதுரை மதிக்கு வந்துரும்னு சொல்லிடுறாரு. மன்னரும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குதிரைகளோட குதிரையின் படைத்தலைவனாக சிவபெருமானே வரார். அந்த குதிரைகள்லாம் வேகமா பாண்டிய நாட்டுக்குள்ள வருது. அவ்வளவு புழுதி மண்டலம் பறக்குது. அப்படியே வந்தோன்னா அத்தனை குதிரைகளும் கொட்டில அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறமா பாண்டிய மகாராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சொன்னதை விட நல்ல குதிரையை மாணிக்கவாசகர் சுவாமிகள் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது முதல் நாள் இரவு வந்து அந்த குதிரைகள்லாம் கொட்டில அடைக்கிறாங்க. மறுநாள் காலைல பார்த்தா அந்த குதிரைகள்லாம் நரிகளாக மாறி பரிகளாக மாறி இருந்த குதிரை சேர்த்து சாப்பிட்டு கொன்றுது. அப்போ இது பாண்டிய மகாராஜாவுக்கு பயங்கர கோவம். நீ சொன்னவன் வந்து எவனோ வந்து மாயாவை போல அவன் வந்து ஏன் இருந்த குதிரை சேர்த்து அழிச்சிட்டான், அதனால உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சுவாமி வந்து சிறையில் அடைச்சிடுறாரு. அப்ப கூட மாணிக்கவாசகர் சுவாமிகள் ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. இதற்கு அப்புறமாக சுவாமியே வந்து திரும்ப காட்சி கொடுத்து அந்த மறுபடியும் நரிகளை ஃபுல்லா குதிரையா மாத்திடுறாரு. இது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதற்கு அப்புறமா மாணிக்கவாசகர் சுவாமிகள் சிவபெருமான் வந்து நிறைய பதிகம் பாடுறாரு. அவர் முதல்ல பாடின பதிகம் வந்து சிவபுராணம். அந்த சிவபுராணத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவபுராணத்தை மாணிக்கவாசகர் சொல்ல 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 அதை உட்கார்ந்து ஓலைச்சுவடியில் எழுதியது சிவபெருமான். அந்த சிவபுராணத்துல எழுதியிருப்பாரு, திருவாத ஊரான் சொல்ல திருச்சிற்றமுலையான் எழுதியது அப்படின்னு சொல்லி கீழே வந்து சுவாமியோட கையெழுத்தே போட்டுப்பார். அதான் சிவபுராணத்துக்கு தனிச்சிறப்பு. அதான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கு ஒருகார் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா. ஏன்னா சிவபுராணம் படிக்க 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 இறைவன் நம்ம கிட்ட நெருங்கி வரா, நம்மளே இறைவனாக மாற முடியும். அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு பதிகம் தான் சிவபுராணம். சரி, இதற்கு அப்புறமாக மாணிக்கவாசகம் நிறைய பதிகம் பாடுறாரு, நிறைய சிவாலயங்களுக்கு போய் நிறைய சிவ தொண்டுகள் செய்யறாரு. இதை மட்டும் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடல. குயில் 10, ஆசை 10, அன்னை 10 சொல்லி நிறைய பதிகங்கள் சுவாமி மீது பாடுறார். அதுக்கப்புறமா இன்னைக்கு சிவாலயங்களை படிக்கக்கூடிய திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்கழி மாசம் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி எழுச்சி பாடலும் மாணிக்கவாசக சுவாமிகள் தான் பாடுறாரு. அது திருவண்ணாமலையில பாடுறாரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடி நிறைய சீடர்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி இன்னும் நிறைய வளர்ந்து வரும்போது நிறைய போட்டிகள் வரும் இல்லையா, அதே மாதிரி நிறைய போட்டிகள் வருது. சமணர்கள் வந்து கேட்கிறாங்க, நீங்க எழுதுன அந்த பொருளோட இறைவன் யாரு, நீங்க எழுதிருக்கீங்களா, இவ்வளவு பதிகம் எழுதிருக்கீங்க, இத்தனை பாட்டுகள் எழுதிருக்கீங்க, இதுக்கு சிவபுராணம்னு பேர் வச்சுக்கீங்க, திருவாசகம்னு பேர் வச்சுக்கீங்க இல்லையா, இதோடைய உட்பொருள் என்ன, இதோட தலைவன் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு பாடல்னா அந்த பாடலோட உட்பொருள் இருக்கும், அந்த பாடலுக்கு ஒரு தலைவன் இருக்குங்க, அது யாருன்னு கேட்கும்போது அவர் இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தான் இதோட தலைவன் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து இவங்க ஏத்துக்கல. யாருன்னா அந்த சமணர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வாதங்கள் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா, நான் பாடிய அத்தனை எழுத்துக்கும் பொருளுக்கும் பாட்டிற்கும் உடையவன் இறைவன் திருச்சிற்றம்பலம் உடையான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துல வந்து இந்த வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும்போது அப்படியே சுவாமி நடராஜர் இரண்டர பிளந்து சுவாமி அவருக்குள்ள போய் அப்படியே வந்து மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவன் அடைஞ்சார். இதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நாம் குருவை தேடி அலையும் போது குரு நம்மளை தேடி வருவார். அப்படிதான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம கத்துக்கூடிய பெரிய விஷயம். இது மாதிரி இது போக நிறைய அற்புதங்களை சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் பண்ணியிருக்காரு. பதிகம் பாடல் மூலமாக நிறைய பேரை உயிர்ப்பிச்சு கொடுத்திருக்காரு, நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்காரு. இதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அடியன் மறுபடியும் சொல்றேன், நாம் குருவையோ ஒரு பொருளையோ தேடி அலையும் போது அந்த பொருளும் நம்மளை தேடி வரும், குருவும் நம்மளை தேடி வருவார். அதான் மாணிக்கவாசக சுவாமி வாழ்க்கையில நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த அடியாருடைய பதிவுகளில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது முருகன் மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேல்விமல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை வல்லம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன கிண்ணம், வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்போம். இதுல எந்த புத்தகமையும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் போடுறோம். நன்றி, வணக்கம்.